அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தினம் 4 விதி அதாவது சரத்து அப்படிங்கிற டாபிக் பார்த்துட்டு வந்தோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பகுதி 7 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதாவது விதி 29 to 31 சீன் நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். 29 to 31 சி. ஓகேங்களா? அந்த 5 விதிகள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வேணால் பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1வதுலேருந்து ஒரு ரிவிஷன் விட்டுறலாமா? ஸோ அப்படி தான் அந்த எல்லா வகுப்பும் கொடுத்துட்ருக்கிற ஒரு ரிவிஷன் விட்டுறலாம். ஓகேவா? ஸோ விதி 1 அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். விதி 1 பார்த்திங்கன்னா இந்தியாவின் பெயர் மற்றும் மாநிலங்களின் எல்லைகள். விதி 2 என்னது? புதிய மாநிலங்களை உருவாக்குவது அல்லது நிர்வகிப்பது. அதாவது இந்தியாவில் இல்லாத ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்குவது அல்லது நிர்வகிப்பது. அடுத்து விதி 3 என்னது? புதிய மாநிலம் உருவாக்குவது. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களை பிரித்து புதிய மாநிலங்களை உருவாக்குவது, அதாவது பெயர்களை மாற்றுவது. சமீபத்தில் கேரளா மாநிலத்துடைய பெயர் கேரளாவிலிருந்து கேரளம் அப்படிங்கிற பெயரில் மாற்றப்பட்டது. விதி 4 என்னது? சரத்து 2 மற்றும் 3 செய்யக்கூடிய மாற்றங்களால் அட்டவணைகள் 1 மற்றும் 4 ஏற்படக்கூடிய மாற்றங்கள். விதி 5 என்னது? இந்திய குடியுரிமை. அதாவது இந்திய குடியுரிமை பேசக்கூடியதான் பார்த்திங்கன்னா சரத்து 5. அடுத்து சரத்து 6 என்னது? பாகிஸ்தானிலிருந்து இந்தியா வந்தவங்களுக்கான குடியுரிமை. விதி 7 என்னது? இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் சென்று மறுபடியும் இந்தியா வந்தவங்களுக்கான குடியுரிமை. விதி 8 என்னது? இந்திய வம்சாவளியினர் வெளிநாட்டவர் குடியுரிமை பெறும் வழி. விதி 9 என்னது? குடியுரிமை இழத்தல். விதி 10 என்னது? குடியுரிமையை தொடர்தல். விதி 11 என்னது? குடியுரிமை, அதாவது குடியுரிமை தொடர்பாக சட்டங்கள் இயற்றுவதற்கு பாராளுமன்றத்திற்கு அதிகாரம். அடுத்து விதி 12 என்னது? அரசு என்பதற்கு வரையறை. விதி 13 என்னது? அடிப்படை உரிமைகளுக்கு முரண்பாடான சட்டங்கள் செல்லாது. ஓகேவா? அடுத்து விதி 14 என்னது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். விதி 15 என்னது? மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது. விதி 16 என்னது? அதாவது பொது வேலைவாய்ப்பில் சம வேலைவாய்ப்பு. விதி 17 என்னது? தீண்டாமை ஒழிப்பு. விதி 18 என்னது? பட்டங்கள் ஒழிப்பு, இராணுவம் அல்லது கல்வி பட்டங்கள் தவிர. அடுத்து விதி 19 என்னது? அனைத்து குடிமக்கள் கொண்டிருக்கும் உரிமை, அதாவது கருத்து மற்றும் பேச்சு சுதந்திர உரிமை. விதி 20 என்னது? குற்றங்கள், அதாவது குற்றவாளிகளை பாதுகாக்கும் உரிமை. விதி 21 என்னது? தனிமனித சுதந்திரம். விதி 22 என்னது? அதாவது குற்றவாளிகளை பாதுகாக்கும் உரிமை. அடுத்து விதி 23 என்னது? கொத்தடிமை முறை ஒழிப்பது. விதி 24 என்னது? குழந்தை சுரண்டல், அது மனித சுரண்டல், இது குழந்தை சுரண்டல். அடுத்து விதி 25 என்னது? அனைவரும் பிடித்த மதத்தை பின்பற்றலாம் மற்றும் பரப்பலாம். விதி 26 என்னது? அனைத்து மதத்துக்கும் அவர் மத நிறுவனங்களை தொடங்கி அதை நிர்வகிக்கும் உரிமை. விதி 27 என்னது? ஒரு மதங்களை வளர்ப்பதற்கான சம்பந்தமான நிறுவனங்களை கட்டாய வரி வசூல் செய்ய, அதாவது கட்டாய நன்கொடை தடுக்கிறது. விதி 28 என்னது? மதங்கள் சம்பந்தமான கருத்துக்கள் அல்லது மத வழிபாடுகளை மாநில அரசு நிதியுதவி பொருட்களில் கடைப்பிடிக்கக்கூடாது. அதாவது போதனை செய்ய தடை. எங்கே? அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில். இன்றைக்கி இது 29 பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ விதி 29 என்னங்க பார்க்கும்போது சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாத்தல். அதான் பார்த்திங்கன்னா விதி 29. விதி 29 என்னது? சிறுபான்மையினரின் நலன்களை பாதுகாத்தல். ஓகேவா? ஸோ அதாவது சிறுபான்மையினர் நம்ம என்னது யாரும் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு சமூகம் இருக்குது. சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரோ, அதாவது ஒரு மதத்தினரோ அல்லது ஒரு ஜாதியினரோ இருக்கும்போது அவங்க கம்மியாக இருப்பாங்களே அளவில், அவங்க தான் பார்த்திங்கன்னா சிறுபான்மையினர் என்ற பேரில் கருதப்படுகிறாங்க. ஸோ இப்போ நம்ம சிறுபான்மையினர் எங்கே பார்க்கலாம் பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப் போயிட்டிங்க அப்படின்னா அங்கே வந்து சீக்கியர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அங்கே இன்னொரு கிறிஸ்தவர்களோ அல்லது முஸ்லீம்களோ இருக்கும்போது, ஹிந்துவிலோ இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிறுபான்மையினர் என்ற இதில் கருதப்படுகிறாங்க. ஓகேங்களா? இந்திய குடிமக்களுக்கு தங்கள் பேசும் மொழி, அவர்களின் கலாச்சாரம் போன்றவற்றை காக்கும் உரிமை உள்ளது. இதுதான் சிறுபான்மையினருக்கான ஒரு உரிமை. ஓகேங்களா? அடுத்து எந்த ஒரு குடிமகனும் மதம், இனம், சாதி அல்லது மொழிகள் அடிப்படையில் மாநில அரசு அல்லது மத்திய அரசுகளின் கீழ் பராமரிக்கப்படும் எந்த ஒரு கல்வி சார்ந்த நிறுவனங்களிலும் அவர்களுக்கு அனுமதிக்கு மறுக்கக்கூடாது. ஸோ அதாவது ஒரு என்ன மதமான இருக்கலாம், என்ன ஜாதியானா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு ஒரு கல்வி நிறுவனத்தில் போய் சேர அவங்களுக்கு உரிமை இருக்குது. அப்படி உரிமை இல்லைன்னு சொல்ல யாருக்கும் உரிமை கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. அடுத்து சரத்து 30 என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா உரிமை சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள் நிறுவ மற்றும் நிர்வகிக்க. அதாவது சிறுபான்மையினர் அவங்களுக்கு தேவையான கல்வி நிறுவனங்கள் நிறுவலாம், அதை நிர்வகிக்கவும் பார்த்திங்கன்னா உரிமை இருக்குது. அதுதான் பார்த்திங்கன்னா சரத்து 30 கூறுகிறது. அடுத்து சரத்து 31 என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா சொத்துரிமை அடிப்படை உரிமையாக இருந்து நீக்கப்பட்டது. அதாவது சரத்து 31 தான் பார்த்திங்க அப்படின்னா சொத்துரிமை இருந்தது. ஓகேங்களா? எப்போ? 1978 44 சட்டத்திருத்தம் போடுற வரைக்கும். ஸோ 1978 44வது சட்டத்திருத்தம் போட்டு சொத்துரிமை நீக்கப்பட்டு 300A அப்படிங்கிற விதிக்கு பயிற்சி. அது ஒரு சாதாரண சட்ட உரிமையாக இருக்குது. சொத்துரிமை அப்படிங்கிறது ஒரு அடிப்படை உரிமையாக இல்லை, நீக்கப்பட்டது. ஓகேங்களா? தேவையில்லை, விட்டுருங்க. அடுத்து அதே கீழே 31A 31B 30C சொல்லி இருக்கும். ஓகேங்களா? அது என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கிடுவோம். 31A என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நிலங்களை கையகப்படுத்தல் மற்றும் அது சம்பந்தமான சட்டங்களை பாதுகாத்தல். அதாவது என்ன சொல்ல,
9வது அட்டவணை பார்த்துருப்பீங்க. அப்படின்னா 10வது அட்டவணை கட்சி தகவல் தடை சட்டம். 9வது அட்டவணை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நீதிமன்றத்தால் மறுசீராய்வு செய்ய முடியாத சட்டங்கள் சொல்லி ஒரு சட்டங்கள் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை பாதுகாப்பதற்கான ஒரு விதி தான் பார்த்தீங்கன்னா அந்த 31A. ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா 31A என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 9வது அட்டவணையை பாதுகாக்கக்கூடிய விதி அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க, மறக்காது. 31B என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சில சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளின் மதிப்பீடு. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்ல, அதாவது ஒரு சில சட்டங்கள் இருக்கும், அதை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு விதியாக தான் பார்த்திங்கன்னா அந்த 31B அப்படிங்கிறது கருதப்படுகிறது. அடுத்து 31C என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா சில வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு வலு சேர்க்கும் விதமான சட்டங்களை பாதுகாத்தல். இதை ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா டிபிஎஸ்பி இருக்கு இல்லையா, அதாவது அரசு நெறிமுறைத்து கோட்பாடுகள் சொல்லியிருக்கும் இல்லையா, ஸோ அதை பாதுகாக்கக்கூடியது தான் இந்த விதி 31C. ஓகேங்களா? அந்த அரசுக்கு வழிமுறைகள் கோட்பாடுகள் இருக்கும், அதை வந்து நடைமுறைப்படுத்த முடியும், அதை நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்த இயலாது. ஓகேவா? ஸோ அதனால் அதெல்லாம் அந்த உரிமை இருக்குன்னு சொல்லக்கூடிய விதி தான் பார்த்திங்கன்னா இந்த 31C. 31D பார்த்திங்கன்னா நீக்கப்பட்டது, தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 29 பார்த்தோம், 30, 31, 31A, 31B, 31C வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருப்போம். 29 என்னது, சிறுபான்மையினர் உரிமை. அவ்வளோதான், முடிஞ்சது. ஓகேங்களா? 30 என்னது, சிறுபான்மையினர் அவங்களுக்கு தேவையான கல்வி நிறுவனங்களை நிறுவவும் பார்த்திங்கன்னா உரிமை இருக்குது. 31 என்னது, நீக்கப்பட்டது, விட்டுருங்க. 31A என்னது, 9வது அட்டவணை பாதுகாக்கக்கூடியது. 31B என்னது, ஒரு சில சட்டங்களை மதிப்பிடக்கூடாது, பாதுகாக்கக்கூடியது. 31C என்னது, டிபிஎஸ்பி பாதுகாக்கக்கூடியது. இவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 விதிகள், 1 2 3 5 விதிகள் பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ 5 விதிகள் ரொம்ப முக்கியமான விதிகள். அடுத்த வகுப்பில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து என்னது அரசு நீதி என்னதுள்ள அரசுக்கு வழிமுறை காட்டும் கோட்பாடுகளாக தான் பார்க்க போகிறோம். 32 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதாவது அரசியல் நீதி பரிகார உரிமைகள், இதை நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குரூப் 4 படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.